So, Article 9, Reimbursement Undertaking. In addition to the requirements of the subarticle 6A, B, C of these rules, a reimbursement authorization authorizing or requesting the issuance of a reimbursement undertaking must comply with the provision of these articles. So, reimbursement undertaking na நம்ம ஆர்டிக்கல் 3ல பார்த்த மாதிரி சொன்ன மாதிரி தான். ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கிறது இஷ்யூயிங் பேங்க் ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுறதாவோ இல்லை ஒரு இன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதாவோ இல்லை ஆத்தரைஸ் பண்ணி இந்த மாதிரி ஒரு அண்டர்டேக்கிங் கிளைமிங் பேங்க்குக்கு இஷ்யூ பண்ண சொல்லி சொன்னாங்கன்னா அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் சப்ஜெக்ட் டு ஆர்டிக்கல் 9. ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் எப்படி இஷ்யூ பண்ணோன்னா ICCORR 725 ஆர்டிக்கல் 9 படி தான் அந்த அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ணியிருக்கணும். An authorization or request by the issuing bank to reimbursing bank to issue a reimbursement undertaking is irrevocable. So, ஒரு reimbursement undertaking issue பண்ணாலே அது irrevocable reimbursement undertaking. ஸோ அப்படி அவங்க இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ஒரு இஷ்யூயிங் பேங்க் வந்து ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணிட்டாங்கனாலே அவங்க இஷ்யூ பண்ண ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் வந்து இர்ரிவோக்கபிள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் தான். ஸோ அந்த மாதிரி ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் இர்ரிவோக்கபிளான ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் இஷ்யூ பண்ணிட்டாங்கன்னா ரீஇம்பர்சிங் பேங்க் கன்சர்ன் இல்லாமல் அவங்க வந்து ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனை கேன்சல் பண்ணவோ மாடிஃபை பண்ணவோ முடியாது. ஸோ ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும்? ஃபஸ்ட்டு எல்சி நம்பர் இருக்கணும், கரன்சி அண்ட் அமௌண்ட் இருக்கணும், அடிஷ்னல் அமௌண்ட் எவ்வளோ, ஏதாச்சும் சார்ஜஸா இல்லை டாலரன்ஸ் அமௌண்ட்டோ அது என்னவோ அது சொல்லியிருக்கணும், ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கிளைமிங் பேங்க். ஸோ ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண சொல்கிறாங்கன்னா அது ஒரு குறிப்பிட்ட பேங்காக தான் இருக்கணுமே தவிர நாட் டு ஆல் பேங்க்ஸ். என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்டட் எல்சிக்கு மட்டும்தான் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண முடியும், இஷ்யூ பண்ணணும். அதுதான் இந்த இதில் சொல்ல வராங்க. ஒரு ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் த கிளைமிங் பேங்க், இந்த பேங்க் தான் கிளைம் பண்ணணும் இல்லை அவங்களுக்கு தான் அண்டர்டேக்கிங் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா ஸோ அந்த பேங்க்கு தான் வந்து நாமினேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது வந்து ஒரு ரெஸ்ட்ரிக்டட் எல்சியாக இருந்தால் மட்டுமே ஒரு குறிப்பிட்ட பேங்க்குக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் அனுப்ப முடியும். லேட்டஸ்ட் டேட் ஃபார் ப்ரெசன்டேஷன் ஆஃப் த கிளைம் இன்க்ளூடிங் எனி யூசான்ஸ் பீரியட். ஸோ இதுக்கு வந்து ஒரு யூஸ்வலாக இஷ்யூ பண்ணுற ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கு லேட்டஸ்ட் டேட் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே கிளைம் பண்ணியே ஆகணுன்ற கட்டாயம் கிடையாது. அதுவே ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன்னா அதுக்கு இந்த டேட்டுக்குள்ளே கிளைம் வந்து ஆகணும் அப்படின்னு இருக்குது. பார்ட்டிஸ் ரெஸ்பான்சிபிள் ஆஸ் யூஷுவல் பார்ட்டிஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சார்ஜஸ். ஒரு ஃபுல் நேம் அண்ட் அட்ரஸாக ஒரு குறிப்பிட்ட கிளைமிங் பேங்க்கும் அடுத்தது ஒரு லேட்டஸ்ட் டேட் ஃபார் ப்ரெசன்டேஷன் ஆஃப் அண்ட் கிளைம், இது ரெண்டும் வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஒரு இர்ரிவோக்கபிள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஒரு கிளைமிங் பேங்க் ஒரு குறிப்பிட்ட கிளைமிங் பேங்க் மட்டும் ஆட் பண்ணியிருக்காங்க, லேட்டஸ்ட் டேட் ஆஃப் ப்ரெசன்டேஷன் ஃபார் த கிளைமும் சொல்லியிருக்காங்க. இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். If the reimbursing bank is requested to accept or pay a time draft, the irrevocable reimbursement authorization IRA must also indicate the following in addition to the information contained in above. ஸோ எப்படி ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் இஷ்யூயிங் பேங்க் ரீஇம்பர்சிங் பேங்க்கு ஒரு 10 hour அக்செப்ட் பண்ண சொல்லி ரெக்வெஸ்ட் பண்ணுறாங்களோ அதே மாதிரி ஒரு இன்ரிவோக்கபிள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் IRAல ஒரு இஷ்யூயிங் பேங்க் ரீஇம்பர்சிங் பேங்க்கை ஒரு டிராஃப்ட் அக்செப்ட் பண்ண சொல்லி கேட்குறாங்களோ அந்த மாதிரி டைமில் அவங்க அடிஷ்னலாக என்னென்ன இன்ஃபர்மேஷன் கேட்பாங்கன்னா 10 hour ஆஃப் த டிராஃப்ட் ஆஸ் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் இருக்க மாதிரியே ட்ராவர் அதுவும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் இருக்க மாதிரி தான், ட்ராவி ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் இருக்க மாதிரி, பார்ட்டி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த சார்ஜஸ். ஸோ இதில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கும் ஒரு இர்ரிவோக்கபிள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால்
அதில் குறிப்பிட்ட கிளைமிங் பேங்க் கிடையாது, இதில் குறிப்பிட்ட கிளைமிங் பேங்க் கிட்டேருந்து தான் கிளைம் பண்ண சொல்லியிருப்பாங்க. அதில் லேட்டஸ்ட் டேட் ஃபார் ப்ரெசன்டேஷன் கிடையாது, இதில் ஒரு குறிப்பிட்ட டேட்டுக்குள்ளே கிளைம் பண்ணியிருக்கணும்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் அதுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். இஃப் த reimbursing bank is authorized or requested by the issuing bank to issue a reimbursement undertaking to the claiming bank but is not prepared to do so, it must inform the issuing bank without delay. ஸோ ஓகே, யார் நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாங்களோ நம்ம செய்கிறதுக்கு விருப்பமாக இல்லைனா அவங்கக்கிட்ட உடனே போய் முடியாதுன்னு சொல்கிற மாதிரி அதே கான்செப்ட் தான். ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அனுப்பி ரீஇம்பர்சிங் பேங்க் பில்டிங்காக இல்லைனா எப்படி அவங்க இன்ஃபார்ம் பண்ணணுமோ அதே மாதிரி ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் அனுப்ப சொல்கிறப்ப அதுக்கு ரீஇம்பர்சிங் பேங்க் ஒத்துக்கலை இல்லை அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண முடியாது அப்படின்னு சொன்னாங்கன்னா அதை இஷ்யூயிங் பேங்க்குக்கு டிலே இல்லாமல் உடனே போய் சொல்லிடணும். ஸோ ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் என்னென்ன இருக்கணும் அதுதான் ஆர்டிக்கல் 9E சொல்லியிருக்காங்க. ஏ ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் மஸ்ட் இண்டிகேட் த டேர்ம் அண்ட் கண்டிஷன் ஆஃப் த அண்டர்டேக்கிங். ஃபஸ்ட்டு கிரெடிட் நம்பர் அண்ட் த நேம் ஆஃப் த இஷ்யூயிங் பேங்க். ஸோ ரீஇம்பர்சிங் அண்டர்டேக்கிங்கில் எல்சி நம்பரும் எந்த பேங்க் இஷ்யூ பண்ணாங்க அதை சொல்லியிருக்கணும். கரன்சி அண்ட் அமௌண்ட் ஆஃப் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன். ஸோ எந்த அமௌண்ட்டுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் இஷ்யூயிங் பேங்க் சொல்லியிருக்காங்க, என்ன கரன்சி அதுவும் சொல்லியிருக்கணும். அடிஷ்னல் அமௌண்ட் பேயபிள் டாலரன்ஸ், அஃப்கோர்ஸ் டாலரன்ஸ் அடிஷ்னல் அமௌண்ட் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதையும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் சொல்லியிருக்கணும். த கரன்சி அண்ட் அமௌண்ட் ஆஃப் த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங். ஸோ அவங்க என்ன அமௌண்ட்டுக்கு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ணுறாங்க அதையும் அதில் சொல்லியிருக்கணும். த லேட்டஸ்ட் டேட் ஃபார் ப்ரெசன்டேஷன். ஸோ த இன்க்ளூஷன் ஆஃப் ஐஆர்ஏ எந்த டேட்டுக்குள்ளே அவங்க கிளைம் பண்ணியிருக்கணும் அதையும் அதில் சொல்லியிருக்கணும். த பார்ட்டி டு பே த ரீஇம்பர்ஸ்மெண்ட். ஓகே, என்னென்ன சார்ஜஸ், யார் அந்த சார்ஜஸ் பேர் பண்ணுறது, ஸோ அதை ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் சொல்லியிருக்கணும். ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் லேட்டஸ்ட் டேட் ஃபார் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம். ஸோ ஒரு ஆகஸ்ட் 15 ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் கிளைம் தான் அன்னைக்குள்ளே பே பண்ணணும், இல்லை ஆகஸ்ட் 15 தான் லாஸ்ட் டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா ஆகஸ்ட் 15 லீவாக இருக்கிற பட்சத்தில் ஆகஸ்ட் 16 அவங்க கிளைமை அனுப்பலாம். ஸோ அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட்டோ இதுவும் அனுப்பணும்னு அவசியம் கிடையாது. இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி ஃபால்ஸ் ஆன் ஃபாலோயிங் ஒர்க்கிங் டே. அதுவே ஒரு ஃபோர்ஸ் மேஜர் சிச்சுவேஷன் ஆர்டிக்கல் 15 சொன்ன மாதிரி கம்மிங் ஆர்டிக்கலில் சொல்கிற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் மேஜர் சிச்சுவேஷனாக இல்லாமல் வேறு ஏதாச்சும் ஒரு ரீசன்னால் பேங்க் க்ளோஸ்டாக இருந்ததுன்னா நம்ம நெக்ஸ்ட் ஃபாலோயிங் பேங்கிங் டேயில் ரீஇம்பர்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இட்ஸ் ஆட்டோமேட்டிக்கலி எக்ஸ்டெண்டட் டு த நெக்ஸ்ட் ஒர்க்கிங் டே. So a reimbursing bank is irrevocably bound to honor a reimbursement claim as of the time it issues the reimbursement undertaking. ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண மொமெண்ட்லேருந்து இல்லை இஷ்யூ பண்ண டைம்லேருந்து ரீஇம்பர்சிங் பேங்க் ஒரு கிளைம் வந்தால் பே பண்ணியே ஆகணும். An irrevocable reimbursement authorization cannot be amended without the agreement of the issuing bank. ஸோ ஒரு ஐஆர்ஏ இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா அதுக்கு இஷ்யூயிங் பேங்க்கோட கன்சர்ன் இல்லாமல் அதை கேன்சல் பண்ணவோ அமெண்ட் பண்ணவோ முடியாது. இதுவே நம்ம ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் பார்த்தோம்னா வெறும் இர்ரிவக்கபிள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் இல்லாமல் வெறும் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் பார்த்தோம்னா இஷ்யூயிங் பேங்க் ஒரு நோட்டீஸ் அனுப்பிட்டு அவங்க அதை கேன்சல் பண்ணலாம். ஆனால் ஒரு இர்ரிவக்கபிள் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அனுப்பியிருந்தாங்க இல்லை ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த மாதிரி டைமில் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் கேன்சல் பண்ணணும்னா அதுக்கு ரீஇம்பர்சிங் பேங்க்கோட கன்சர்ன் வேணும். When the issuing bank has amended its reimbursement authorization, irrevocable reimbursement authorization, a reimbursing bank that issued its reimbursement undertaking may amend its undertaking to reflect such amendment. If such reimbursement bank choose not to issue its undertaking amendment, it must so inform the issuing bank without delay.
ஸோ இந்த ஆர்டிக்கலில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு இஷ்யூயிங் பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்க, ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா ரீஇம்பர்சிங் பேங்க்கும் அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்க்கும் ஒரு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணணும். ஸோ அவங்க இஷ்யூ பண்ணலை, இல்லை அவங்களுக்கு இஷ்யூ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்ற பட்சத்தில் அவங்க இஷ்யூயிங் பேங்க்குக்கு உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். அதுதான் இந்த கிளாஸில் சொல்கிறாங்க. as amended its irrevocable reimbursement authorization, a reimbursing bank that has issued its reimbursement undertaking may amend its undertaking to reflect such amendment. ஸோ அவங்க ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் அமெண்ட்மெண்ட்டு இஷ்யூ பண்ணி அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அமெண்ட்மெண்ட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணுற மாதிரியும் பண்ணலாம். இல்லை அவங்க பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்னா இஷ்யூயிங் பேங்க்கிட்டும் உடனே இன்ஃபார்ம் பண்ணணும். An issuing bank that has issued its irrevocable reimbursement authorization amendment shall be irrevocably by the time. Okay. ஒரு இஷ்யூயிங் பேங்க் ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா எப்போ அந்த ஐஆர்ஏ அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ண டைம்லேருந்து அவங்க irrevocably bound to honor. ஸோ அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அமெண்ட்மெண்ட் படி ஒரு கிளைம் வந்திருந்தது, இல்லை அதுபடி அவங்க ரீஇம்பர்சிங் பேங்க் கிளைம் பண்ணாங்கன்னா, டெபிட் பண்ணாங்கன்னா இஷ்யூயிங் பேங்க் மஸ்ட் பே. ஓகே. The terms and condition of the original irrevocable reimbursement authorization will remain in force for the reimbursing bank until it communicates its acceptance to the issuing bank. ஒரு irrevocable reimbursement authorizationக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன், அந்த ஐஆர்ஏ irrevocable reimbursement authorization தான் ஃபோர்ஸில் இருக்கும். அன்லெஸ் அதுபடி தான் பேங்க் நடக்கும். அன்லெஸ் ஒரு அமெண்ட்மெண்ட்டோ இல்லை எதுவோ அக்செப்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்காத சமயத்தில். ஸோ ஒரு இஷ்யூயிங் பேங்க் ஒரு ஐஆர்ஏ அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா இஷ்யூயிங் பேங்க் ரீஇம்பர்சிங் பேங்க் அதை அக்செப்ட் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்காத பட்சத்தில், இல்லை எதுவும் சொல்லாத பட்சத்தில் அவங்க ஐஆர்ஏ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணியிருக்காங்கன்னு அர்த்தம். ஐஆர்ஏ அமெண்ட்மெண்ட் அவங்க அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு எடுத்துக்கக்கூடாது. இங்கே ஒரு டிஃப்ரென்ஸ் MT 700க்கும் MT 742க்கும் உள்ள இன்னொரு டிஃப்ரென்ஸ் இங்கே தான் இருக்குது. ஒரு ரீஇம்பர்சிங் பேங்க் மஸ்ட் கம்யூனிகேட் இட்ஸ் அக்செப்டன்ஸ் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆஃப் an irrevocable reimbursement authorization amendment to the issuing bank. ஒரு இஷ்யூயிங் பேங்க் நார்மலாக ஒரு இஷ்யூயிங் பேங்க் ஒரு அவைலபிள் வித் பேங்க்கிட்டே இல்லை ஒரு நாமினேட்டட் பேங்க்கிட்டேயோ அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா அவங்க ஷுட் கிவ் த நோட்டீஸ் ஆஃப் அக்செப்டன்ஸ் ஆஃப் அமெண்ட்மெண்ட். ஒன்று அவங்க கொடுக்கலாம், ஒன்று அவங்க அமெண்ட்மெண்ட்டுக்கு அக்செப்டன்ஸ் கொடுக்குறதா சொல்லலாம், இல்லை அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற டாக்ஸ் வச்சு நம்மளாக தெரிஞ்சுக்கலாம். அதுவே ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் irrevocable reimbursement authorization இஷ்யூ பண்ண ஒரு ஐஆர்ஏ இஷ்யூ பண்ண இஷ்யூயிங் பேங்க்கு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா ரீஇம்பர்சிங் பேங்க் மஸ்ட் இன்ஃபார்ம் தெம் தட் தே ஆர் அக்செப்டிங் ஆர் ரிஜெக்டிங் த அமெண்ட்மெண்ட். ஸோ இந்த இடத்துல ஒரு ஐஆர்ஏக்கு அமெண்ட்மெண்ட் வந்ததுன்னா அவங்க ரீஇம்பர்சிங் பேங்க் மஸ்ட் இன்ஃபார்ம். இதுவே ஒரு எல்சியில் அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா அவங்க ஷுட் இன்ஃபார்ம், பட் அவங்க பெனிஃபிஷரி சொல்லாத வரைக்கும் இவங்களால் அதுக்கான இது சொல்ல முடியாது. ஸோ இந்த இதுதான் MT 700க்கும் MT 742க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ அப்படி ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் அமெண்ட்மெண்ட்டுக்கு அவங்க எப்போ அவங்களோட அக்செப்டன்ஸோ இல்லை ரிஜெக்ஷனோ சொல்லலையோ இல்லை சொல்ல வேண்டாம் அப்படின்ற டைம் இருக்குன்னா, unless they will get the notification from claiming bank. ஸோ ஒரு அண்டர்டேக்கிங் irrevocable reimbursement அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண ஒரு ஐஆர்ஏவாக இருந்ததுன்னா, அதுக்கு ஒரு அமெண்ட்மெண்ட் வந்திருந்ததுன்னா, அன்லெஸ் கிளைமிங் பேங்க்கிட்டேருந்து நமக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் அந்த அண்டர்டேக்கிங் அமெண்ட்மெண்ட் அனுப்பி அதில் ஒரு இன்ஃபர்மேஷன் வராத வரைக்கும் நம்ம இந்த
ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷன் irrevocable ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனில் வந்த அமெண்ட்மெண்ட்டுக்கு அக்செப்டன்ஸோ இல்லை ரிஜெக்ஷனோ கொடுக்கணுன்ற கட்டாயம் இல்லை. ஏன்னா ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் ஒரு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணியிருக்கோம். ஸோ கிளைமிங் பேங்க் ஒத்துக்கிறேன் இல்லை அவங்க ஏதாச்சும் ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுக்காத வரைக்கும் நம்மளால் இஷ்யூயிங் பேங்க்குக்கு ஐஆர்ஏல கொடுத்த அமெண்ட்மெண்ட்டை அக்செப்ட் பண்ணுறோமா ரிஜெக்ட் பண்ணுறோமான்னு சொல்ல முடியாது. A reimbursement undertaking cannot be amended or cancelled without the agreement of the claiming bank. ஸோ எப்படி ஒரு irrevocable reimbursement authorizationல ரீஇம்பர்சிங் பேங்க்கோட இன்வால்மெண்ட்டோ இல்லை கன்சர்னோ இல்லாமல் ஐஆர்ஏவை கேன்சல் பண்ண முடியாதோ, அதே மாதிரி ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ண ரீஇம்பர்சிங் பேங்க் கிளைமிங் பேங்க்கோட இன்வால்மெண்ட்டோ இல்லை கன்சர்னோ இல்லாமல் ஒரு அண்டர்டேக்கிங்கை கேன்சல் பண்ண முடியாது. ரீஇம்பர்சிங் பேங்க் இஸ் irrevocably bound at the time of its ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்க்கு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா அந்த அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ண தருணத்திலிருந்து ரீஇம்பர்சிங் பேங்க் பவுண்ட் டு பே, அவங்க கட்டாயம் பே பண்ணி தான் ஆகணும். அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் ஒரு கிரெடிட் கம்ப்ளைண்ட் கிளைம் வந்தால் the term of the original reimbursement undertaking will remain in force unless as like irrevocable reimbursement authorizationல ஒரு அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணி அன்லெஸ் அவங்க கிட்ட இருந்து ரீஇம்பர்சிங் பேங்க் கிட்ட இருந்து எப்போ ஒரு அக்செப்டன்ஸோ இல்லை ரிஜெக்ஷன்ஸோ வராத தருணத்தில் எப்படி நமக்கு ஒரு ஐஆர்ஏ தான் ஃபோர்ஸில் இருக்குது இல்லை அக்செப்ட் பண்ண கணக்கில் இருக்கோ, அதே மாதிரி தான் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் அமெண்ட்மெண்ட்டுக்கு எந்த நோட்டிஃபிகேஷனோ அக்செப்டன்ஸோ ரிஜெக்ஷன்ஸோ வராத தருணத்தில் அந்த அமெண்ட்மெண்ட் அன்அக்செப்டடாக இருக்கிறதா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் தான் ஃபோர்ஸில் இருக்கிறதா, அதுதான் அப்போதைக்கு அவங்க அக்செப்ட் பண்ணதாக கன்சிடர் பண்ணி இருக்கணும். ஏ கிளைமிங் பேங்க் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க, ரீஇம்பர்சிங் பேங்க் வந்து ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் அமெண்ட்மெண்ட் இஷ்யூ பண்ணாங்கன்னா, அவங்க இஷ்யூ பண்ணியிருந்தாங்கன்னா கிளைமிங் பேங்க் must inform that they are accepting or rejecting that amendment. ஸோ ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் அமெண்ட்மெண்ட் இஷ்யூ ஆகியிருந்ததுன்னா அங்கே அந்த கிளைமிங் பேங்க் ஒன்று அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லை ரிஜெக்ட் பண்ணுறாங்களா மஸ்ட்டு சொல்லியே ஆகணும். ஸோ இதுதான் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் இஷ்யூ பண்ணுறதுக்காகவும் இல்லை அந்த ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங்கில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் ஆத்தரைசேஷனோட அக்செப்டன்ஸோ ரிஜெக்ஷன்ஸோ ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் பேஸ்டாக இருக்கிறது, இது எல்லாத்தையும் ஆர்டிக்கல் 9ல் தெளிவாக சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு ரீஇம்பர்ஸ்மெண்ட் அண்டர்டேக்கிங் ரீஇம்பர்சிங் பேங்க் இஷ்யூ பண்ணுறாங்கன்னா அது ஆர்டிக்கல் 9 படி தான் இருக்கணும். Say it like that. If I hate you, then find someone new.